ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எனக்கு மட்டும் தான் நினைக்கும். அப்படி என்ன ஆச்சுன்னு பார்த்தா, அன்றைக்கி ஒரு நாள் வந்து என் டீம்மேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ போட்டு விட்டாங்க. நானும் ஹேங்கரில் இறங்கினேன். இறங்கும் போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எலும்பி இருந்தான். வந்து பார்த்தா ஒரு அக்கா ஃப்ரெண்டு பிடிச்சாங்க. சரி ஓகே ஃப்ரெண்டு தானே நம்மளும் பிடிப்போம் அப்படின்ட்டு நானும் பிடிச்சிட்டு கன்னெல்லாம் எடுத்துகிட்டு ஹேங்கர் நோக்கி போனோம். சரி அவங்க டீம்மேட் ரிவ்யூ பண்ண போவாங்களாட்டது அப்படின்னு நானும் பின்னாடியே போனேன். ஏன்னா நானும் டீம்மேட் ரிவ்யூ பண்ணணும். இப்படி 700 டோக்கன் இருந்தது. போயிட்டு ஒருத்தனை மட்டும் ரிவ்யூ பண்ணிட்டேன். சரி 100 டோக்கன் கம்மியாக இருக்குது, அவங்கள்ட்ட இது கேட்டு பார்ப்போம். நானும் குத்துன்னு குத்துறேன். அவங்களும் திருப்பி குத்துறாங்க. என்ன கதைன்னு தெரில. சரி ஓகே போவோம் அப்படின்னு பார்த்தா அவன் எனிமி வந்துட்டான். அப்புறம் பார்த்தா இவங்க டீமால் தான் நாட்டுக்கு உட்காந்து எழுந்திரிக்கிறான். நானும் உட்காந்து எழுந்திரிச்சிட்டேன். சரி 200 டோக்கன் எடுத்துக்கலாம்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டே 1000 டோக்கன் எடுத்து விட்டான். சரின்னு போயிட்டு இன்னொருத்தன் ரிவ்யூ பண்ணிட்டு வந்தேன். வந்து பார்த்தா இங்கெல்லாம் வந்துட்டானுங்க. சரி இங்கேருந்து இங்கே லூட் அடிக்கணும்னு பார்த்தா அங்கே எவனும் அடிக்கிறான். கிராஸ் ஃபயர் ஆயிரும் அப்படின்ட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ல வந்துட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமால் வந்தான். நம்ம டீமால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமேட்டு சரி எல்லாம் நம்ம ஃப்ரெண்டு தான் அப்படியே உட்காந்து வந்துருச்சு. அப்படி அங்கே இருக்க லூட்டு எடுத்துகிட்டு அப்படியே போனால் எல்லாம் நின்றுட்டாங்க. நானும் நின்று உட்காந்து வந்துருச்சேன். அப்புறம் கரெக்டாக உள்ளே போனாங்க. அந்த லேடி கேட்டு வந்தாங்க. கரெக்டாக சுட்டாங்க, முடிஞ்சிச்சு. நமக்கு ஒரு ட்ராங் மூமெண்ட்டை போட்டு விட்டாங்க. கிளாக் டவரில் நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா யாரா போட்டோன்னு பார்த்தா அது அதே கேங்கு தான். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சம்பவம் பண்ணி விட்டு போயிட்டாங்க.